அண்மை செய்தி. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக சென்னையில் மாணவர் அமைப்புகள் இன்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தீபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தீபா. இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னையிலும் எஸ்எஃப்ஐ மற்றும் டிஒய்எஃப்ஐ அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன தீபா? நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என சென்னை முழுவதும் பார்த்தீர்கள் மாணவர்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே தற்போது எஸ்எஃப்ஐ மற்றும் டைஃபை சங்கத்தினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். ஆனால் காவல்துறை அனுமதிக்காமல் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களை அனுமதிக்க வேண்டும், ஒன்றிய அரசு இது போன்ற செயல்களை நேற்று பார்த்தீர்கள், நேற்று முன்தினமும் மாணவர்களை டெல்லி தலைநகரில் மாணவர்களை அடித்தது, இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் போராட்டம் செய்வோம், எங்களை அனுமதிக்க வேண்டும் என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். ஆனால் போலீசார் 10 நிமிடம் வாக்குவாதம் செய்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ஒவ்வொரு மாணவரையும் குட்டுக்கட்டாக பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டோர் எங்களை அனுமதிக்க வேண்டும் என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். போலீசார் அனுமதி இல்லை என கூறி அவர்களை குண்டுக்கட்டாக இழுத்து அவர்களை கைது செய்தனர். உடனடியாக அங்கிருந்த மாணவர்கள் எல்லாம் சாலை மறியலில் ஈடுபட்ட போதும் சாலையில் இருந்த மாணவர்கள் என்று அனைவரும் தரதர இழுத்து கொண்டு மாணவர்கள் மாணவிகளையும் கைது செய்து தற்போது ஏற்றி சென்றுள்ளனர். எங்களின் தாவேக அரசு வெறும் சினிமாவில் வரும் நீட்டுக்கு ஆதரவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது அது அதற்கான போராட்டத்தை அனுமதிக்கவில்லை. 2 நாளாக இந்தியாவே சந்தித்து இருக்கிறது. ஆனால் இதுவரை அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் தாவேக அரசை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தாவேக அரசு வெறும் பேப்பர் அரசாக தான் இருக்கிறது. ஒரு புறம் எங்களை நீட் ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீட்டை எதிர்க்கும் அந்த மாணவர்களை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்வது எந்த வகையில் நியாயம்? ஏமாற்ற தெரிவித்த தாவேக அரசும் ஒன்றிய அரசும் நாங்கள் உடனடியாக அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக அரசு எங்களை ஏமாற்றி விட்டது, வெறும் மாற்றம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றை கொடுத்திருக்கிறது. இதுவரை நீட் தேர்வு நாடு முழுவதும் கொந்தளித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள தமிழக முதல்வராகட்டும் மற்ற அமைச்சர்களாக இதுவரை எந்த வாயும் திறக்காமல் அதற்காக போராடும் மாணவர்களை குண்டுக்கட்டாக இழுத்துக் கொண்டு செல்வது எந்த வகையில் நியாயம்? எங்களுக்கு உரிமைகளை இந்த தாவேக அரசு பறித்திருக்கிறது. வெறும் பேப்பர் அரசாங்கத்தான் இருக்கிறது. எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராமல் ஏமாற்றத்தை கொண்டிருக்கிற இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் தொடரும் என ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் கொந்தளித்துக் கொண்டு அவர்களுடைய பேட்டிகளை பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்து வருகிறார்கள். எங்களுக்கு அனுமதி வழங்காமல் காவல்துறை எங்களை இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் எங்களுடைய போராட்டம் தொடரும். மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய போராட்டம் தொடரும். நீட் தேர்வு ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறை அத்துமீறி இழுத்து சென்று சில மாணவர்களுக்கு அடித்த அடியில் ரத்தமும் வெளிவந்து அதையும் பொருட்படுத்தாம மாணவர்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும் என அவர்கள் போராடி கொண்டிருந்தவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிராக நேற்றைய தினமும் சென்னையில் போராட்டம் நடத்திய மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள் போலீசார். அதே போல்தான் இன்றும் கைது செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி தீபா.